அண்ணா வணக்கம்ண்ணா. உதயா மாட்டு பண்ணைங்கண்ணா. விழுப்புரம் மாவட்டம் சிறுவந்தாடுங்கண்ணா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10லேருந்து 15 மாடு வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா. தினந்தோறுமே வாரம் கிடையாது. டெய்லி 10 மாடு பக்கம் நம்ம பண்ணையில வந்து போயிட்டு இருக்கோம்ண்ணா. அது மட்டும் இல்லாம நம்ம பண்ணையும் வச்சிருக்கோம்ண்ணா. பால் தேவைக்காக பண்ணையும் வச்சிருக்கோம். நீங்க பார்த்தாலே தெரியும் இங்க. இது ஃபுல்லாவே. இன்னும் மேல வந்து பார்த்தீங்கன்னா, மேலலாம் மாடு நெறைய மாடுங்க கட்டியிருக்கோம். இன்னைக்கு திங்கட்கிழமை. இன்னைக்கு காலையில இவ்வளவு மாடுங்க இருக்காங்க. ஒரு 10, 12 மாடுங்க இருக்காங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வியாபாரம் இப்ப காலையில ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து தினமும் 10 மாடுல இருந்து 15 மாடு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கிற கலெக்ஷன்ஸ் ஒண்ணு ஒண்ணா பாத்துக்கலாங்க. ஏறாமா. ஃபர்ஸ்டா நாம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா, ஜெர்சிங்கண்ணா இவங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஜெர்சி பிரீடுங்கண்ணா. தலையீத்து 6 பல்லு. ஆமாங்கண்ணா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஜெர்சிங்கண்ணா இவங்க. ஜெர்சிலே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இவங்க இருக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு வேற இடத்துல இருந்துட்டாங்க. இவங்க வந்து நல்ல இடத்துல இருந்திருந்தாங்கன்னா, இவங்க வந்து மாடு வந்து பாத்தீங்கன்னா, மாடுடைய இந்த ஷைனிங்க்கு, இந்த உடம்புக்கு பின்னாடி வந்து பாருங்களேன். பின்னாடி வந்து பாருங்க. மடியே சம்மந்தம் இல்லாம இன்னும் கண்ணு ஈனல. மாடு கண்ணு ஈனறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 2, 3 நாள் ஆகும். இது இவங்க கண்ணு இல்ல இவங்க. நவுருங்கம்மா. போங்க, போங்க, போங்க. இன்னும் கண்ணு ஈன்றதுக்கு ஒரு 2, 3 நாள் ஆகும்ண்ணா மாடு. அதுக்குள்ளே இந்த அளவுக்கு ஃபுல் மடி எடுத்திருக்காங்க. தலையீத்து 6 பல்லு தான். தலையீத்து 6 பல்லு. இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த சைடு கண்ணு மாடு மாதிரியே இருக்காது பாருங்க. எவ்வளவு ஷார்ட்டா நல்லா இந்த கழுத்து இந்த ஜெர்சின்னு பார்த்தாலே உங்களுக்கு வந்து அந்த கழுத்துல தானே காட்ட முடியும் உங்களுக்கு. மீதி இருக்க எல்லா மாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கழுத்து மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, நல்ல பிராடா பெருசா தெரியும். இந்த கழுத்து மட்டும் ஷார்ட் ஆகி இந்த அதாவது இந்த தொடன்னு சொல்லுவாங்க. இந்த இதுக்கு மட்டுமே அப்படியே ஒரு ஷார்ட் ஷேப்ல வந்து நின்றும். மீதி இருக்க எல்லா பிரீடுக்கும் இந்த மாதிரி வராது. மாட நடையில விட்டு காமிக்கிறேன் பாருங்க. மாடே ஒரு மாதிரி ஒரு இந்த லேட்டஸ்டா இந்த மில்க் காம்படிஷன் பாத்தீங்களா? பஞ்சாப்ல நடந்துச்சு பிடிஎஃப். அதுல பார்ட்டிசிபேட் பண்ண மாடுங்க எல்லாமே மேக்சிமம் வந்து இந்த மாதிரியான ஃபுல் ஜெர்சி பிரீடு தான் இருக்கும். இவங்க வந்து தலையீத்துங்கண்ணா. 6 பல்லுங்கண்ணா. இவங்க நம்ம வந்து மாடு உடம்பு மட்டும்தானே இல்ல. ஆனா நல்ல தண்ணி தீனி எல்லாமே எடுத்துக்கிறாங்கன்னா, இத்தனைக்கும் இவங்க மேய்ச்சல்ல மேய்ஞ்ச மாடுங்கண்ணா. இப்பயும் மேய்ச்சல்ல விட்டா மேய்ச்சல் மேய்வாங்க. இவங்க தலையீத்துக்கு நாங்க சொல்றது ஒரு 6, 12 லிட்டர் பால் வரும்னா, மாடு நாங்க மேலேயே கறக்குன மாடு ஒரு 7 லிட்டருக்கு மேலேயே பால் வரும். ஆனா நம்ம ஒரு 6, 12 லிட்டர் பால் கேரண்டி பண்ணி சொல்றோம்னா மாடு. மாடு நல்ல பிரீடுங்கண்ணா. மாடு நடையில அதாவது நடக்க முடியாத நடக்கிற மாதிரி இருக்கும்ண்ணா. நல்லா இந்த வீடியோவை பாருங்கண்ணா. மாடு இன்னும் தட்டு உடையில, இன்னும் கண்ணு போடுறதுக்கான சிம்டம்ஸ் அரை தளர்ல, தட்டு உடையில. ஆனா அதுக்குள்ளேயே மடி இந்த அளவுக்கு நல்லா எடுத்திருக்காங்க. ஃபுல் மடி எடுத்திருக்காங்கண்ணா மாடு. மாடு கண்ணு போட்டதுக்கு அப்புறம் மாடு இன்னும் பெரிய மடி எடுக்கும். அதாவது இதோடைய கறவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 லிட்டர் கறக்கலாம். மாடு உடம்பு இல்லை. அவ்வளவுதான். அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இவங்க வளரல. இவங்க இருக்க வேண்டிய இடத்துல வளர்ந்தாங்கன்னா மாடு இன்னும் பெரிய மடியை எடுத்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்ததான் நாம பார்க்கலாம். இவங்களை கட்டிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா வெள்ளை கொம்புங்கண்ணா. பால் கொம்பு. இவங்க இந்த மாதிரியான மாடுங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அதிகமான கறவையில் இருக்க மாடுங்களுடைய இதே வந்து பாத்தீங்கன்னா பால் கொம்பு இருக்கும். வால் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நீளமா கீழே பெறலும். எந்த அளவுக்கு வாளுடைய இது இது தலையீத்து தான். 6 பல்லு. அதுக்கே பாருங்க வால் வந்து கீழே தொடுது. வாளுடைய அமைப்பு, இந்த கொம்பு அமைப்பு இது எல்லாமே ஃபுல் அண்ட் பாத்தீங்கன்னா, அதே மாதிரி 4 காம்பு பாருங்களேன். 4 காம்போடைய அளவையும் பாருங்க. நல்லா ஒரு 1/2 அடிக்கு வித்தியாசமே இருக்கும். இங்க இங்க இருக்க காம்போடைய அளவு பாருங்க. காம்பு அளவு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 அடிக்கு மேல வித்தியாசம் இருக்கும். இதுதான். நல்லா 4 காம்பும் பாருங்க. நம்ம கை வைக்கிறோம். அந்த 1/2 அடி வித்தியாசமே தெரியுது பாருங்க. அந்த அளவுக்கான மாடு. இதுக்கு நாம சொல்ற விலை வந்து பாத்தீங்கன்னா 63,000 சொல்றோம்னா, அனுசரிச்சு பண்ணிக்கலாம். ஏன்னா மாடு உடம்பு மட்டும்தான் இல்ல. அது போற இடத்துல நல்ல போஷாக்கு குடுக்குற இடத்துக்கு போயிட்டாங்கன்னா, இவங்க இந்த கண்ணுக்கே நல்ல கறவல் எதிர்பார்க்கலாம். அடுத்த கண்ணுக்குலாம் மாடு வந்து வேலைக்கு 10 லிட்டர் கறக்குற அளவுக்கு மாடு இருக்கும். மாடு கொஞ்சம் உருண்டுரும் அடுத்த கண்ணுக்குலாம். அடுத்ததா வந்து பாக்குறோம்னா, அடுத்ததா பாக்குறது இவங்கண்ணா. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சில கிராஸ் பிரீடுங்கண்ணா. ஹம்ப் திமிழ் இருக்கக்கூடிய நாட்டு கிராஸ்ல வரும்னா இவங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பல்லுங்கண்ணா. தலையீத்து காலக்கண்ணு போட்டிருக்காங்கண்ணா. சீம்பால்ல தானே மாடு இருக்காங்க. 2 1/2 to 3 லிட்டர் பால் கறக்குறாங்கண்ணா. சீம்பால் ஒரு நாளைக்கு 4 லிட்டர் சீம்பால் கறக்குறாங்கண்ணா. அது 2, 2 1/2 அந்த மாதிரி மாறி மாறி கறக்குறாங்க. காலக்கண்ணு போட்டிருக்காங்கண்ணா. தண்ணி தீனி எது வேணாலும் எடுத்துக்கிறாங்கண்ணா. இவங்க வந்து
இந்த கண்ணுக்கு கொஞ்சம் கறவல் வந்து ஒரு 3.5 4 லிட்டர் பக்கம் பால் கண்டிப்பா வரும்ண்ணா. அடுத்த கண்ணுக்குலாம் மாடு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கறவல் வரும். என்ன காரணம்னு கேட்டா, இவங்க வந்து ஜெர்சி. அவங்க வந்து அவங்க எப்படி நம்ம ஜெர்சி கிராஸ்ல அவங்க வந்து பியூர் ஜெர்சிங்களோ, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்சி கிராஸ்ல இருக்காங்க. அந்த ஜெர்சி கிராஸுக்கு எல்லாத்துக்குமே அந்த தாடை மட்டுமே ஷார்ட்டா வரும். இப்ப நம்ம மீதி மாடு காமிப்போம். அதெல்லாம் பாருங்க. அவங்க எல்லாமே வேற மாரி இருப்பாங்க. இவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஜெர்சிங்க. இவங்க வந்து ஜெர்சி கிராஸ். ஆனா, இப்ப நம்ம வந்து தீவனம் எந்த மாட்டுக்குமே ஸ்பெஷல் தீவனம்னு எதுவும் போறது கிடையாதுங்கண்ணா. எல்லாருக்கும் என்ன குடுக்குறோமோ, இங்க இருக்கிற 40 பேருக்கும் அதே தானே நம்ம ரெகுலராவே குடுத்துட்டு இருக்கோம். ஸ்பெஷலா கவனிப்புன்னு சொல்லிட்டு யாருக்கும் அதாவது தனியா கவனிக்கக்கூடிய இடத்துக்கு இவங்கலாம் போயிட்டாங்கன்னா, அந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 8 லிட்டர் இந்த கண்ணுக்கே கறப்பாங்க. ஆனா நாம சொல்றது 6 லிட்டர் தான் சொல்றோம். இந்த கண்ணுக்கு அவங்க 8 லிட்டர் கறக்க தனியா குடுக்குற இடத்துக்கு போனோம். நாம வந்து எல்லாத்தையும் 40 மாடு இருக்குன்னா, தினந்தோறும் ஒரு 10 மாடு பக்கம் வியாபாரம் போயிட்டு இருக்கும். அதனால நம்மளால எல்லாருக்கும் சரியா தான் பார்க்க முடியுமே தவிர, அவங்கள மட்டும் ஒரு ஸ்பெஷலா ட்ரீட் பண்ண முடியாது. ஸ்பெஷலா ட்ரீட் பண்ற இடத்துக்கு இவங்கலாம் போனாங்கன்னா, அவங்களுடைய கறவை நாம சொல்றதுன்னு 2 லிட்டரு மேல தான வருவாங்க. அடுத்ததா நம்ம பார்க்குறவங்க இவங்கண்ணா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஸ் பிரீடு மாடுங்கண்ணா. ஆ 2ஆம் நீத்து முடிஞ்சு 3ஆம் நீத்து கிடாரிங்க பாத்துங்க. 3ஆம் நீத்து கிடாரி கன்னு போட்டுருக்காங்கண்ணா. எந்த நேரத்துல தண்ணி வச்சாலும் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்ப எத போட்டாலும் வேகமா தின்னுட்டே இருப்பாங்கண்ணா. ஒரு 4 லிட்டர் பால் வருதுங்கண்ணா. 4, 4 1/2 பால் வராங்க. பொட்டை கன்னு போட்டுருக்காங்கண்ணா. கன்னு போட்டு ஒரு 25 நாள் ஆகுதுங்கண்ணா. கன்னும் நல்லா ஆக்டிவா இருக்காங்க. மாடு, கன்னு சுழி சுத்தம்ண்ணா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 4 டூ 5 லிட்டர் பால் வராங்கண்ணா. பொட்டை கன்னு போட்டுருக்காங்கண்ணா. இவங்களுக்கு நாம சொல்ற விலை வந்து பாத்தீங்கன்னா 53,000 சொல்றேன்னா அனுசரிச்சு பண்ணிக்கலாம்ண்ணா. அதே மாரி நாம பாக்குற மாடு, கன்னு எல்லாமே சுழி சுத்தம். குறைப்பழு எதுவும் இல்லாம கறவலுக்கு கேரண்டியா கால் தூக்காது, மடி கூச்சம் இல்லாத மாடுங்கள மட்டும் தான் நம்ம வந்து நம்ம கஸ்டமருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோங்க. காளக்கன்னு போட்டுருக்காங்கன்னா, ஒரு 4 லிட்டரு உறுதியா பால் அழிக்க மாட்டாங்கன்னா, 4 4 பால் வருங்க. ஒரு நாளைக்கு 8 லிட்டர் பால் உண்டுங்கண்ணா இவங்க. சீம்பாலே ஒரு 2 1/2 டூ 2 1/2 அதாவது ஒரு 5 லிட்டரு, ஒரு 4 லிட்டர் சீம்பால் வராங்க. இவங்களுக்கு நம்ம சொல்ற விலை பார்த்தீங்கன்னா, 44,000 சொல்றோம்ண்ணா. ஆனா அடுத்ததா நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெச்எஃப் கிராஸ் பிரீடுங்கண்ணா. இவங்க வந்து 2ஆம் நீத்து மாடுங்கண்ணா. தலையீத்துக்கு ஒரு 6 6 12 லிட்டருக்கு மேல கறந்த மாடுங்கண்ணா. இந்த கண்ணுக்கு அந்தாண்ட அந்தாண்ட கோக்கில போடுப்பா. அந்தாண்ட கோக்கில. இந்த கண்ணுக்கு நாம சொல்றது அந்த 6 6 தானே சொல்லிக் குடுக்குறோம். மாடு ஆனா உறுதியா ஒரு 15 லிட்டருக்கு மேல பால் வரும்னா, நாம ஒரு 12 1 லிட்டர் சேர்த்து 13 லிட்டர் பால் சொல்லிக் குடுக்குறோம்னா, இந்த கண்ணுக்கே மாடு ஒரு 5 லிட்டர் பால் அழிக்காதுங்கண்ணா. நாம சொல்றது இதுக்கு 12லிருந்து 13 லிட்டர் கேரண்டி சொல்லிக் குடுக்குறோம். மாடு 5 லிட்டர் பால் அழிக்காது. அது இதுல இன்னொன்னு என்னன்னா, இவங்க வந்து மேய்ச்சலுக்கான மாடு. இப்ப அவுத்து விட்டா ஓடி போய் மேயறதுக்கு பாக்குறாங்க. ஆ நேத்து வந்தாங்க. நேத்து ஈவினிங் வந்தாங்க. தண்ணி வச்சும் குடிக்கல. மேய்ச்சலுக்கு ஒரு 10 நிமிஷம் ஓடி போயிட்டு, ஓட்டிட்டு ஆப்போசிட்ல கரம்புக்கு போயிட்டு மேய்ஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான், இவங்க வந்து தண்ணியே குடிக்கிறாங்க. அதாவது கையில புடிச்சுக்கிட்டு மேய்ச்சு, நமக்கு பக்குவம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, இல்ல பில்லு போட்டாங்கன்னா, இது மாடு நல்ல மாடுங்க. இது 8 லிட்டர் தான் பால் வரும். நீங்க பின்னாடி வந்து மடிய பாருங்க. இப்பயே ஒரு 3 நாள் கறக்கிற மாரி 3 லிட்டர் கறக்கிற அளவுக்கு மடி இருக்கு. இன்னும் எந்த அளவுக்கு தோல் சுருக்கம் இருக்குன்னு பார்த்துக்கங்க. ஃபுல் மடி சுருக்கம். அதே மாரி பிரீடு மாடுங்க. நல்ல பிரீடு மாடு. ஹெச்எஃப் கிராஸு. ஓடி போயிட்டு ஓட்டிட்டு ஆப்போசிட்ல கரம்புக்கு போயிட்டு மேய்ஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான், இவங்க வந்து தண்ணியே குடிக்கிறாங்க. அதாவது கையில புடிச்சுக்கிட்டு மேய்ச்சு, நமக்கு பக்குவம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, இல்ல பில்லு போட்டாங்கன்னா, இது மாடு நல்ல மாடுங்க. இது 8 லிட்டர் தான் பால் வரும். நீங்க பின்னாடி வந்து மடிய பாருங்க. இப்பயே ஒரு 3 நாள் கறக்கிற மாரி 3 லிட்டர் கறக்கிற அளவுக்கு மடி இருக்கு. இன்னும் எந்த அளவுக்கு தோல் சுருக்கம் இருக்குன்னு பார்த்துக்கங்க. ஃபுல் மடி சுருக்கம். அதே மாரி பிரீடு மாடுங்க. நல்ல பிரீடு மாடு. ஹெச்எஃப் கிராஸு. வெயிலு, மழை எல்லா கிளைமேட்டையும் தாங்குற மாடு. மாடு நல்ல குணம் இருக்குங்க. மாடுல நல்ல குணம் இருக்காங்க. வெயிலு, மழை எல்லாமே தாங்கக்கூடிய அளவுக்கான மாடு. மாடு ஃபுல்லா நல்ல குணம். அதே மாரி நல்ல உடம்பு கட்டு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ஷார்ட்டா நல்ல உடம்போட இருப்பாங்க மாடு. இவங்க ஒரு ஹெச்எஃப் கிராஸுங்கண்ணா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தலையீத்துக்கு 15 லிட்டர் கறந்த மாடுங்கண்ணா. இது 2வது கன்னு மாடு. நாம இவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறதே வந்து கேரண்டியா ஒரு 12லிருந்து 13 லிட்டர் பால் தானே சொல்லிக் குடுக்குறோம். இவங்க வந்து தண்ணி, தீனி, காட்டு மேய்ச்சலுக்கு, வெயில், மழை எல்லாமே தாங்குற மாடுங்கண்ணா. இவங்களுக்கு நம்ம சொல்ற விலை வந்து பார்த்தீங்கன்னா, 65,000 சொல்றோம்ண்ணா. இது சொல்றது தானே விலை அனுசரிச்சு பண்ணிக்கலாம்ண்ணா. அடுத்தா நம்ம பார்க்குறதுங்கன்னா, பெரிய பெரிய சந்தைக்குலாம் போனா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட் அண்ட் வெயிட் 2 பல்லுண்ணா இவங்க. 2 பல்லு தான். அதாவது 2 பல்லுனா இவங்க சின்ன குழந்தை தான் இவங்க. இவங்க இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 25 நாள்ல இவங்க கண்ணு போடுறவங்க. எத வச்சாலும், எப்ப வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இத்தனைக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொம்பு டைப் நம்ம லோக்கல் மாடு, மேய்ச்சல் மாடு. நல்ல மேய்ச்சல் மேயறவங்க இவங்க. அதாவது ஒரு நல்ல நீட்டான
தோப்போ இல்ல நல்லா அண்ணாந்தோல் போட்டு மேய்ச்சல் விட்டாலும் மாடு நல்லா மேயிற மாடு. என்னால நம்ம என் உயரம் இருக்கு பாருங்க. 2 பல்லுல இவ்வளோ உயரம் அப்படின்னு சொன்னா, மாடு நான் 2 கண்ணுக்கெல்லாம் மாடு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்லா ஃபுல் உயரம் எடுப்பாங்க. அதே மாரி மடி கூச்சம்லாம் இல்லண்ணா. இத பாருங்க. தலையீத்து தான் நாம இன்னும் கையே வைக்கிறோம். அப்படியே பார்த்துக்கோங்க. தலையீத்துக்கு மடி கூச்சம் இல்லாம இந்த அளவுக்கு எப்படி ஃப்ரீயா பார்த்துங்களேன். அதாவது சில மாடுங்க 2வது கண்ணு, 3வது கண்ணு மாடே உதைக்கும். தலையீத்து. பார்க்கறதுக்கு நல்லா ஒரு மினி யானை மாரி இருக்குங்க. ஆனா இவங்க கிட்ட இருக்க குணத்த பாருங்க. ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அதே மாரி தண்ணி, தீனி எப்ப எது போட்டாலும் ஏத்துப்பாங்கண்ணே. இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாரியான மாடுங்க நம்ம எங்க மாவட்ட சைடுல பெருசா கிடைக்க மாட்டாங்க. இது ரேர் தான் இது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மேய்ச்சலுக்கு பழகியிருக்க மாடு. இது வந்து இதோடைய அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயே பொறந்து இங்க லோக்கல்ல எடுத்த மாடுங்க தானா. இது நல்ல பிரீடுங்க தான். இவங்க தலையீத்துக்கு ஒரு 8, 8 16 லிட்டர் பால் வரும் நம்ம மாடு. இந்த கண்ணுக்கு 16 லிட்டர் பால் வரும். அடுத்த கண்ணுக்கு நம்ம சொல்ல தேவையில்ல. ஏன்னு கேட்டோம்னா, இது மாடு உடம்பு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அதாவது ஹெச்எஃப்ல நல்ல பிரீடு மாடு. நல்லா பார்த்துக்கோங்க. நல்ல மாடு, நல்லா ஒரு 6 அடி நீட்டு இருக்கு. நல்லா என் உயரம் நெஞ்சு உயரம் பார்த்துங்க. நானே ஒரு 5 அடி 5 அடி உயரம் இருக்கு. இத்தனைக்கும் 2 பல்லு மாடு. நல்ல பிரீடு மாடுங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, சுழி சுத்தம்னா, ஈரோடு, சிந்தாமணி, காரிமங்கலம் அங்கெல்லாம் போனா இவங்களுடைய மதிப்பு இந்த 2 பல்லுக்கு இவங்களோட மதிப்பு 1,50,000 1,45,000 சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் சொல்லல. இன்னும் ஒரு 20 நாள் ஆகும். இவங்க நம்ம சொல்ற விலையே 1,5 தானே சொல்றோம். அனுசரிச்சு பண்ணிக்கலாம்ண்ணா. மாடு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாமே நல்லா வைக்க தின்ற மாடுங்கண்ணா. எல்லாமே நம்ம கிட்ட இருக்கவங்க எல்லாமே நல்லா வைக்க தின்ற மாடுங்கண்ணா. ஃபுல்லா நல்லா வைக்க தின்றவங்க. இவங்க தலையீத்துங்கண்ணா. தலையீத்து 6 பல்லு. கேரண்டியா 4 1/2 லிட்டர் பால் வருது. பால் தெளிஞ்சிருக்கு. இதோ இருக்காங்க பாருங்கண்ணா. இந்த பேட்ச் கன்னுக்குட்டி இருக்காங்க பாருங்க. பக்கத்திலேயே இருக்காங்க பாருங்க. கருப்பு வெள்ளை. நல்ல பிரீடு கன்னுக்குட்டி. ஹெச்எஃப் பியூர் ஹெச்எஃப்ல ஒரு காலக்கண்ணு போட்டிருக்காங்க. இவங்க வந்து கறந்து பார்த்து கூட எடுத்துக்கலாம்ண்ணா. இன்னும் ஒரு வாரம் பக்கம்லாம் நல்லா பக்குவம் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா கண்ணு போட்டு ஒரு 4, 5 நாள் தான் ஆகுது. 5 நாள் ஆகுறாங்க. இவங்க நேரம் 6, 6 பால் வரும்ண்ணா. நாம ஒரு 5, 5 10 லிட்டர் சொல்லிக் குடுக்குறோம்னா, இவங்க நம்ம சொல்ற விலை வந்து பார்த்தீங்கன்னா, 57,500 சொல்றோம்னா, அனுசரிச்சு பண்ணிக்கலாங்கண்ணா. அடுத்ததாண்ணா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஜெர்சி, தலையீத்து, நல்ல மாடே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல அழகா நீட்டா இருக்கும். நல்ல நீளமான மாடு. நான் சொன்னேன் பாருங்கண்ணா, நம்ம கிட்ட இருக்க எல்லா மாடுமே அந்த வெள்ளை கலர் பால் கொம்புல தான் இருப்பாங்க. வால் வந்து வால் வந்து பார்த்தீங்கன்னா, தரைய தொடுவாங்க. ஏன்னா, அந்த மாரியான மாடுங்க தான் பெரும்பாலுமே நல்ல கறவலுக்கு வரும். குணம் இருக்கும். இப்ப நீங்க மாடு பாருங்க. இந்த மாடும் பாருங்க, இங்க இருக்காங்க. இந்த மாடும் தரைய தொடுவாங்க. இப்ப ஐயா அவங்க வாங்குற பார்த்துட்டு இருக்காங்களா, அந்த மாடும் பாருங்க. ஃபுல்லா எல்லாமே 1 ஃபீட் தரைக்கு கீழ நெருக்கமா தரைய தொடுற மாரியான மாடுங்க தான் இருக்கும். ஆனா வேலை தலையீத்துங்கண்ணா இவங்க. தலையீத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 6 12 லிட்டர் பால் வரும்ண்ணா. உறுதியா அதுக்கு மேலே 8 லிட்டர் சொல்லிக் குடுப்பாங்கண்ணா மாடு. நான் 6, 6 12 லிட்டர் தானே பால் சொல்றோம். இந்த கண்ணுக்கே இவங்க 15 லிட்டர் பால் அழிக்க மாட்டாங்க. ஒரு 20 நாள் ஆகும் நான் கண்ணு போடுறதுக்கு. 20 நாள் ஆகும் கண்ணு போட. நாங்க இவங்களுக்கு சொல்ற விலை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 62,500 சொல்றோம்னா, அனுசரிச்சு பண்ணிக்கலாங்க. அடுத்ததா ஒரு பெரிய ஜெர்சி கிராஸுங்கண்ணா இவங்க. இங்க என்கிட்ட இருக்க எல்லா மாடுங்கள விட அதிகமான மில்க் கெப்பாசிட்டி. இப்ப இருக்க இந்த 10 மாடுங்கள்ல அதிக கறவல் கறக்கணும் அப்படின்னு சொன்னா இவங்க தானே. மாடு கொஞ்சம் நல்லா நீளம். நீங்க பார்க்கும்போது நல்ல நீளம். நல்ல அந்த பெரிய மாடு ஒண்ணு காமிச்சோம்ல, அந்த அளவுக்கு நல்ல ஜெய்ஜாண்டிக்கா ஹைட் அண்ட் வெயிட். அதாவது இந்த மாடுங்களுக்கு வந்து பெரும்பாலும் உடம்புலாம் பிடிக்க மாட்டாங்க. உடம்பு இருக்காது. வைக்க வைக்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குடுக்குறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ பாலா குடுத்துருவாங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, மாடு நல்லா நெஞ்சு உயரம். மாட்டோடைய மடிய பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட என் இடுப்பு உயரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது பாத்தீங்கன்னா, மாடோடைய மடியே வந்து தொங்க மடி கிடையாது. மடிய பார்த்துக்கோங்க. நல்லா இவ்ளோ பெருசு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, மாடோட மடியே ஒரு 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 ஜான் 1 1/2 ஜான் பக்கம் இருக்கும் மாடோட. அதே மாரி இங்கேயும் பாத்தீங்கன்னா, நல்ல பெரிய சைஸ்க்கு மடி. இது மட்டும் மடி இல்லைங்கண்ணா. வாங்க. இன்னும் மடி சுருக்கம் எவ்வளோ இருக்குன்னு பாத்துக்கோங்க. மடி சுருக்கமே இவ்ளோ இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க. மடி சுருக்கம் இந்த அளவுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம தொடையில தோல் சுருக்கம். மாடு இவங்க ஃபுல் மடி எடுத்தாங்கன்னா, மாடு நடக்கவே முடியாதுங்கண்ணா. வேலைக்கு 10, 10 லிட்டர் உறுதியா கறக்கணும். ஆனா நாங்க சொல்றது இவங்களுக்கு வந்து 8, 8 16 லிட்டர் இது கேரண்டி சொல்லி குடுக்கலாங்கண்ணா. இவங்களுக்கு நாம சொல்ற விலை வந்து பாத்தீங்கன்னா, ரூ. 70 சொல்றோம்னா, அனுசரிச்சு பண்ணிக்கலாங்கண்ணா. அடுத்ததாங்கண்ணா, இவங்க 6 பல்லுங்கண்ணா இவங்களும்.
இவங்க ஜெர்சி ஹெச்எஃப் கிராசிங்ண்ணா. தலையீத்து 6 பல்லுங்கண்ணா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல குணம், நல்ல அமைதியான மாடு. நல்லா பூட்டு பெருத்த மாடுன்னு சொல்லுவாங்கண்ணா. அதாவது இங்க பாருங்க. ஒண்ணுத்துக்கு ஒரு இது இருக்கும். இந்த முட்டியிலிருந்து இந்த முட்டி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா நம்ம ஒரு முழத்துக்கு ஃபுல் மடி எடுப்பாங்கண்ணா. அதாவது நல்லா அடைச்ச மடின்னு சொல்லுவாங்க. நல்லா ஆம மடின்னு சொல்லிட்டு. மாடு நல்லா பின் கட்டு மாடு. நல்லா ஃபுல் மடி எடுப்பாங்கண்ணா. இவங்க தலையீத்துக்கே ஒரு 12 லிட்டர் கறப்பாங்கண்ணா. நாம சொல்றது 5, 5 10 லிட்டர் தானே சொல்றோம். இவங்களுக்கு நம்ம சொல்ற விலை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 57,500 சொல்றோம்னா, அனுசரிச்சு பண்ணிக்கலாங்கண்ணா. மாடுங்களுடைய கன்னுக்குட்டிங்க. இவங்க எல்லாம் ஃபுல்லா இங்க இருக்க மாடுங்களுடைய கன்னுங்க. இவங்க வந்து இவங்களுடைய கண்ணு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஒன் காமிச்சேன் இல்லைங்களா? அவங்களுடைய கன்னுக்குட்டி. இவங்க அந்த செகண்ட் ஒன்னுடைய கன்னுக்குட்டி. ஆனா, இப்ப நம்ம ஃபார்ம்ல கன்னுக்குட்டியும் சேல்ஸ்க்கு இருக்குங்கண்ணா. அதாவது பெரும்பாலும் கன்னுக்குட்டி வந்துங்கண்ணா, ஆ ஒரு கன்னுக்குட்டிக்காக எனக்கு இங்கேருந்து திருச்சிக்கு அனுப்ப முடியுமா? மேல்மருவத்தூர், ஆ வெளியிலலாம் கேட்கறாங்கண்ணா. சிவகங்கைலாம் கேட்கறாங்க. பெரும்பாலும் கன்னுக்குட்டியோடைய விலை நம்ம ரீசனபிள் பிரைஸ் ஒரு 18, 20, 15 அந்த மாரி குடுத்தாலும், வண்டி வாடகை வந்து பார்த்தீங்கன்னா 10,000, 12,000 ஆகுங்க. அதுக்கு அந்த மாரி தூரத்துல இருக்கவங்க கன்னுக்குட்டி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு கன்னுக்குட்டியும் மாடுமா எடுத்தாங்கன்னா, ஒரு மாடு எடுக்குறாங்க அப்படின்னும்போது ஒரு கன்னுக்குட்டி போட்டு அனுப்புனா, அவங்களுக்கு வந்து அந்த வண்டி வாடகையில கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் ஆயிடும். ஒரு கன்னுக்குட்டிக்காக வந்து மாட எடுத்து ஒரு கன்னுக்குட்டிக்கு எடுத்து, அது கூட ஒரு ரூ. 10,000 வண்டி வாடகையை சேர்த்து எடுக்கிறது. அவங்க லோக்கல்ல எடுத்துக்கலாம். அப்ப நம்ம கிட்ட எடுக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்லல. அவங்களோட பெனிஃபிட்டுக்காக நாங்க சொல்றோம். ஒரு கன்னுக்குட்டிக்கு 10,000 நம்ம கிட்ட 5,000, 18,000, 20,000 கன்னுக்குட்டிய பொறுத்து எடுக்குறாங்க. அவங்களுக்கு வண்டி வாடகையே 10,000 டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது, அவங்க அதையும் சேர்த்து இது கூட தான் வைக்க முடியும். அக்கம் பக்கத்துல கேட்கும்போது இந்த கன்னுக்குட்டி என்ன மதிப்புன்னு கேட்கும்போது 25,000 எங்க வாங்குனேன்னு கேட்டா, இந்த மாரி அங்க வாங்குனேன்னு சொல்லும்போது, அது நம்ம பேர ஒரு மாரி ஸ்பாயில் பண்ணும்ண்ணா. தனியா கன்னுக்குட்டி எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். இப்ப நம்ம கிட்ட ஒரு 10 கன்னுக்குட்டி இருக்காங்கன்னா, எல்லாமே சேல்ஸுக்கு தானா. எப்ப வேணாலும் வந்தா கன்னுக்குட்டி எடுத்துக்கலாம்ண்ணா. அதாவது 24 மணி நேரம் தினந்தோறும் நம்ம பண்ணையில 10லிருந்து 20 மாடுங்க இருக்கணும். வாரம் வாரம் இல்ல. தினந்தோறும் 10லிருந்து 20 மாடுங்க இருப்பாங்க. எப்போ வேணாலும் அனுசரிச்சு வாங்கிக்கலாம்ண்ணா. ஸ்டார்ட்டிங் விலை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 45 இருந்து ஆரம்பிச்சு 1,10 வரைக்கும் நம்மகிட்ட ரெகுலர் மாடு இருக்கும். அண்ணா வணக்கம்ண்ணா. உதயா மாட்டுப் பண்ணை, விழுப்புரம் மாவட்டம், சிறுவந்தாடுங்கண்ணா. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் 10லிருந்து 15 மாடுங்க வந்து போயிட்டு இருக்குங்கண்ணா. மாடு தேவைன்றவங்க ஸ்க்ரீன்ல போற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நம்மகிட்ட வாங்கிக்கலாம். நம்ம நம்பர் சொல்லிர்றோம்ண்ணா. 77 08 35 75 71ங்கண்ணா. ஒரு டைம் கூப்பிட்டு பாருங்க. கொஞ்சம் வேலையா இருந்தா கண்டிப்பா நான் எந்நேரமா இருந்தாலும் திரும்ப கூப்பிட்டுருவேன். மெசேஜ் போட்டாலும் பார்த்துட்டு உடனே ரிப்ளை பண்றோங்கண்ணா. அதே மாரி நம்மகிட்ட வாங்கிட்டு போற மாடுங்களுக்கு ஆ என்கிட்ட மட்டும் இல்ல. எப்ப மாடுங்க யார்கிட்ட வாங்குனாலும், எங்க வாங்கியிருந்தாலும் சரிதான். அ தீவனம் எடுக்கல, தண்ணி கிண்ணி எதுவும் குடிக்கல, மாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னா, எந்த நேரத்துல கான்டாக்ட் பண்ணாலும் நாங்க அதுக்கு எங்களால முடிஞ்ச மருத்துவத்த நாங்க சொல்லுவோம்ண்ணா.